தாயே வணக்கம். இங்கு என்ன நடந்தது? என்ன நடந்து கொண்டிருக்கிறது? பரதா, நீ நலம்தானே? உன் பாட்டன் வீட்டில் அனைவரும் நலம்தானே? அனைவரும் நலம். அது இருக்கட்டும் தாயே. என்ன இது அலங்கோலம்? மஞ்சள் பூசிய உங்கள் அழகிய முகம் வெறிச்சென தெரிகிறதே. அழகிய உங்கள் முகத்தில் நெற்றி திலகம் எங்கே? உங்கள் கூந்தலில் மனம் வீசும் மலர்கள் எங்கே? ஒன்றுமே புரியவில்லை எனக்கு. ஆனால் ஏதோ நடக்கக்கூடாதது நடந்திருக்கிறது என்பது மட்டும் எனக்கு புரிகிறது தாயே. என்னுடைய இந்த நிலையெல்லாம் உன் தந்தையால் ஏற்பட்டது மகனே. நீ உன் பாட்டன் வீட்டிற்கு சென்றிருக்கும் போது நீ அறியா வண்ணம் ராமனுக்கு முடிசூட்ட ஏற்பாடு நடந்தது மகனே. நான் உன்னுடைய நலன் கருதி முன்பே உன் தந்தையாரிடம் பெற்ற 2 வரங்களையும் வேண்டி பெற்றேன். அதில் ஒரு வரத்தால் நீ நாடாளவும், மற்றொரு வரத்தால் ராமன் 14 ஆண்டுகள் காட்டிற்கு செல்ல வேண்டும் எனவும் அவரிடம் வேண்டி பெற்றேன் மகனே. ஏன் இப்படி செய்தீர்கள்? எங்கே என் ஆருயிர் தந்தை? எங்கே என் அண்ணன் ராமன்? உன் அண்ணன் ராமன் தந்தையின் சொற்படி தன் தாரத்தோடும் தம்பி லக்ஷ்மணனோடும் காட்டிற்கு சென்று விட்டான். உன் தந்தையும் அவன் பிரிவால் மரணத்தை நாடிவிட்டார் மகனே, மரணத்தை நாடிவிட்டார். ஐயோ, நான் கேள்விப்பட்டது உண்மைதான் போலும். என் ஆருயிர் தந்தையை 2 வரம் என்னும் விஷத்தை கொடுத்து கொன்று விட்டாயே. அன்னையாக உன்னை நினைத்து வணங்கிய என் அண்ணன் ராமனை காட்டிற்கு அனுப்ப உனக்கு எப்படி தாயே மனம் வந்தது? பரதனையும் பழிசொல்லுக்கு ஆளாக்கி விட்டாயே. இரக்கம் என்ற சொல்லை எப்படி மறந்தாய் நீ? அண்ணன் இருக்க தம்பி அரசாள்வதா? இந்த செயலை பரதன் ஒருபோதும் செய்ய மாட்டான், ஒருபோதும் செய்ய மாட்டான். மகனே, நான் சொல்வதை கேள். எல்லாம் உன் நன்மைக்காகத்தான். நீங்கள் சொல்வதை எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனம் என்னிடம் இல்லை. அண்ணன் ராமனை சந்தித்து அவரை மீண்டும் அயோத்திக்கு அழைத்து வந்து அரசாள செய்கிறேன். நான் வருகிறேன். அண்ணா, அண்ணா. லக்ஷ்மணா, என்னவாயிற்று? அண்ணா, எனது வில்லிற்கும் அம்பிற்கும் வேலை வந்துவிட்டது. என்ன சொல்கிறாய் லக்ஷ்மணா? ஏன் இந்த ஆவேசம்? ஏன் கோபத்துடன் இருக்கிறாய்? நீ கண்ட காட்சி என்ன? அயோத்தியின் அரசன் பரதன் பெரும் சேனையோடு தங்களுடன் போர் புரிய வருகிறான் அண்ணா. என்ன, பரதன் வருகிறானா? எங்கே லக்ஷ்மணா? அவனை காண என் கண்கள் துடிக்கிறது. என்ன கூறுகிறீர்கள் அண்ணா? தாங்கள் இருக்க வேண்டிய அரியணையில் இன்று அவன் இருக்கிறான். அவன் எவ்வாறு தமையனாவான்? ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் அவன் மனம் மாறிவிட்டது. சூழ்ச்சியால் அரியணை ஏறியவன் அல்லவா? அதனால்தான் தமையன் என்றும் பாராமல் போர் புரிய வந்துள்ளான். லக்ஷ்மணா, சூழ்ச்சி என்று யாரையும் பழித்து பேசாதே. குருதேவர் வசிஷ்டர் நமக்கு கற்றுக் கொடுத்த கல்வியை மனதில் கொள். அண்ணா, ஒருவேளை நான் கூறியவாறே அவன் நம்முடன் போர் புரிய வந்திருந்தால்? பரதனின் குணத்தை நான் நன்கு அறிவேன். அவன் அரச பதவிக்கு ஆசைப்படுபவன் அல்ல. அன்பை வெளிப்படுத்தவே நம்மை தேடி வந்திருப்பான். அண்ணா, 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 என்னை மன்னித்து விடுங்கள். பெரும் பாவம் புரிந்தவன் ஆகிவிட்டேன். தங்களிடம் மன்னிப்பு கேட்கவே வந்தேன். நானும் உங்களுடனே இருக்கிறேன் அண்ணா. பரதா, நீ ஒரு தவறும் செய்யவில்லை. உன்னை நான் அறிவேன். சில பாதகிகளின் சூழ்ச்சியால் அயோத்தியே துன்பமயமாகிவிட்டது அண்ணா. பரதா, யாரையும் பழித்து பேசக்கூடாது. அண்ணா, என்னை மன்னித்து விடுங்கள். இனி யாரையும் பழித்து பேச மாட்டேன். பரத அண்ணா, என்னையும் மன்னித்து விடுங்கள். தாங்கள் போர் புரியதான் வந்துள்ளீர்கள் என்று தவறாக புரிந்து கொண்டேன். உன் புரிதலில் தவறு இல்லை லக்ஷ்மணா. அயோத்தி மக்களும் அவ்வாறே நினைக்கிறார்கள். பிறர் பார்வைக்கு தீயவனாக நான் ஆளாகிவிட்டேனே என்று நினைக்கும் போது என் மனம் வருத்தம் கொள்கிறது. பரதா, அன்னை மூவரும் நலமா? தந்தை எப்படி இருக்கிறார்? அண்ணா, அதை நான் எப்படி கூறுவேன்? சொல் பரதா, என்னவாயிற்று? ஏன் அழுகிறாய்? நடந்ததை கூறு. அண்ணா, என்னவாயிற்று? உங்கள் அழுகையை காண எனக்கு பயமாக இருக்கிறது. என்ன நேர்ந்தது? சொல் பரதா, அங்கு அனைவரும் நலம்தானே? அண்ணா, தந்தை. ஏன்? தந்தைக்கு என்னவாயிற்று?
தங்களுடைய பிரிவை தாங்க முடியாத தந்தை நம் அனைவரையும் விட்டு இறைவனடி சேர்ந்து விட்டார் அண்ணா. தந்தையே, தந்தையே, இந்த ராமன் உங்கள் திருமுகத்தை காண முடியாதவன் ஆகிவிட்டேனே. சர்வகாலமும் ராமா ராமா என்று அழைப்பீரே, நான் என்ன செய்வேன் தந்தையே? பரதா, தந்தை உள்ளவரை அயோத்தி மக்களுக்கு ஒரு குறையும் வைத்ததில்லை. இனி நீயும் தந்தை ஆற்றிய நீதியை பின்பற்றி அன்னையர்கள் மற்றும் அயோத்தி மக்களை துன்பமில்லாமல் பார்த்துக்கொள். அண்ணா, தாங்கள் எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். சொல் பரதா, நான் என்ன செய்ய வேண்டும்? அண்ணா, இனி இந்த வனவாசம் வேண்டாம், என்னுடனே வந்து விடுங்கள் அண்ணா. பரதா, கொடுத்த வாக்கை காப்பாற்ற தந்தை இரையே கொடுத்து விட்டார். அப்படி இருக்க நான் மட்டும் எவ்வாறு வாக்கை மீறி நடக்க இயலும்? இது நம் ரகு வம்சத்திற்கே இழுக்கு ஆகிவிடும். தந்தையின் கட்டளைப்படி 14 ஆண்டுகள் நான் இங்குதான் இருந்தாக வேண்டும். அப்படி என்றால் ஒன்று செய்வீர்களா அண்ணா? சொல் பரதா. இந்த பாதுகையில் உங்கள் பாதச்சுவடினை பதியுங்கள் அண்ணா. அவ்வளவுதானே, உன்னுடைய விருப்பப்படியே செய்கிறேன். அண்ணா, தாங்கள் இந்த வனவாசம் முடித்து வரும் வரை தங்களின் பாதச்சுவடு பதிந்த இந்த பாதுகையே நாட்டை ஆளும். 14 வருடம் முடித்து ஒரு நாள் தாங்கள் தாமதமாக வந்தால் கூட இந்த பரதன் தீக்கு இரையாவேன். அண்ணா, நான் வருகிறேன். அன்னையே, நான் வருகிறேன். லக்ஷ்மணா, நான் வருகிறேன். அமைச்சர் பெருமக்களே, நாட்டு மக்களே, வணக்கம். என் ஆருயிர் அண்ணன் ராமன் இருந்து அரசாட்சி நடத்தினால் எப்படி அயோத்தி நாட்டு மக்கள் இன்பம் அடைவார்களோ அதே போல இனி என் அண்ணன் ஆட்சியே நடைபெறும். அவரின் பொற்பாதங்களில் அணிந்திருந்த திருப்பாதுகையை பெற்று வந்திருக்கிறேன். இந்த அரியணையில் அப்பாதுகையை சமர்ப்பிக்கின்றேன். இனி என் அண்ணனின் பாதுகையே அரசாளும். அரசவைக்கு வெளியில் நின்று அண்ணனின் அரசாட்சியை நடத்துவேன். 14 வருடங்கள் கழித்து என் அண்ணன் அயோத்தி நகர் திரும்பாவிட்டால் அடுத்த கணமே உயிர் துறப்பேன். இது என் அண்ணன் ராமன் மீது ஆணை. பரதன் வாழ்க, பரதன் வாழ்க, பரதன் வாழ்க. என்ன அதிசயம்! ஆச்சரியமாக இருக்கிறதே! எவ்வளவு அழகான மானுடன்! அழகனே, நீ யார்? என்னை பற்றி அறிய நினைக்கும் தாங்கள் யார்? நான் உலகையும் ஆண்டு வரும் லங்காபுரியின் அரசகுல அரசன் ராவணனின் தங்கை சூர்பனகை. இப்பொழுதாவது நீ யார் என்று கூறுவாயா? நான் அயோத்தியின் அரசன் தசரத மகாராஜாவின் மூத்த குமாரன் ராமன். மன்னனின் மகன் என்கிறாய், இப்படி தவக்கோலத்தில் இருக்கிறாயே. தங்களுக்கு என்ன வேண்டும்? நான் உன்னை மணந்து கொள்ள விரும்புகிறேன். நான் திருமணமானவன். அதோ பூ பறித்துக் கொண்டிருக்கிறாளே, அவள்தான் என் மனைவி சீதை. அப்படியென்றால் அங்கே செல்கிறானே, அவன் யார்? அவன் என் தம்பி லக்ஷ்மணன். லக்ஷ்மணா, என்னை மணந்து கொள். நீ பெண்ணாக இருப்பினும் ஒரு ஆணிடம் எப்படி பேச வேண்டும் என்று தெரியவில்லையே. இங்கிருந்து சென்றுவிடு, என் கோபத்திற்கு ஆளாகாது. என்னை இருவரும் அவமானப்படுத்தி விட்டீர்கள். என்னை நீங்கள் விரும்பாததற்கு காரணம் இவளின் அழகுதானே. இவளை என்ன செய்கிறேன் என்று பார்.
அண்ணா, அண்ணா! தங்கையே, என்னவாயிற்று? ஆ, இது என்ன கோலம்? உன் நிலைக்கு காரணம் யார்? என் நிலைக்கு காரணம் ஒரு சாதாரண மானுடன். என்ன சொல்கிறாய் சூர்பனகை? நீ அரக்க வம்சத்தின் மகாராணி. ஒரு சாதாரண மானுடன் உன்னை இந்நிலைக்கு ஆளாக்கும் வரை நீ என்ன செய்து கொண்டிருந்தாய்? அண்ணா, காட்டில் ஒரு குடில் கண்டேன். அங்கே தேவதை போல் ஒரு அழகான பெண் இருந்தாள். அவளை கண்டதும் என் மனம் ஆசை கொண்டது. என் தமையன் ராவணனுக்கு இவளை மணமுடித்து வைக்க வேண்டும் என்று எண்ணினேன். அப்பெண்ணிடம் தங்களை பற்றி எடுத்துரைத்தேன். ஆனால் அவளுடன் இருந்த 2 மானுடர்கள் என் மூக்கை வெட்டி என்னை அவமானப்படுத்தி விட்டார்கள். அண்ணா, நீ அவனிடம் இந்த ராவணனின் தங்கை என்று கூறினாயா இல்லையா? கூறிய பிறகே என் மூக்கை வெட்டினான். யார் அந்த மரியாதை தெரியாத ஆணவம் பிடித்த மானுடன்? இந்த ராவணனையே எதிர்க்க துணிந்து விட்டானா? சொல் தங்கையே, யார் அவன்? அவன் அயோத்தியின் அரசன் தசரதனின் மூத்த மகன் ராமன், இளைய மகன் லக்ஷ்மணன், மனைவி சீதையோடு தவக்கோலத்தில் காட்டில் உள்ளான். அண்ணா, என்ன தவக்கோலத்தில் இருந்தார்களா? அவர்கள் யாராக இருப்பினும் இந்த ராவணனின் தங்கைக்கு தீங்கிழைத்தவர்கள் இனி உயிரோடு இருப்பதில் அர்த்தம் இல்லை. இந்த லங்கேஸ்வரனின் மகிமையை அறிந்திடாதவர்களாக இருப்பார்கள். அண்ணா, தங்களின் மகிமைகளை சொன்ன பிறகே இச்செயலை புரிந்தார்கள். அது மட்டுமில்லாமல் தங்களின் நாமத்தை கூறி எள்ளி நகைத்தார்கள். அண்ணா, போதும், நிறுத்து சூர்பனகை. அவனை பற்றி கூற கூற எனது கோபம் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. அண்ணா, தங்களிடம் கூறுவதற்கு முன் அண்ணன் கரண், தூஷனிடம் தான் முதலில் உரைத்தேன். அவர்கள் ஆயிரக்கணக்கான அரக்கர்களை கொண்டு போர் புரிந்தனர். ஆனால் ராமனின் ஒரே வில் அரக்கர்களை எல்லாம் அழித்தது மட்டுமல்லாமல் நம் 2 சகோதரர்களையும் அழித்து விட்டது. அண்ணா, என்ன கூறுகிறாய் சூர்பனகை? அப்படி என்றால் அவன் சாதாரண மனிதனாக இருக்க வாய்ப்பில்லை. ஆமாம் அண்ணா, மிதிலை மன்னன் ஜனகரின் அவையில் எவராலும் உடைக்க முடியாத வில்லை உடைத்து நான் ஏற்றியவன். சாந்த சொருபியாக அழகு பொருந்தியவனாக இருப்பினும் மாவீரனாக இருக்கிறான். அஸ்திர கலைகளை அறிந்தவனாக இருக்கிறான். அவனை சூழ்ச்சியால் மட்டுமே வெல்ல முடியும். அண்ணா, அப்படியா? அண்ணா, என்னிடம் ஒரு யோசனை இருக்கிறது. அது என்ன யோசனை? கூறு. என்னதான் நாம் போர் புரிந்து அவனை வென்று வெற்றி பெற்றாலும் அது அவனுக்கு இழுக்கல்ல. அவனின் மனைவியை நீங்கள் சிறையெடுத்து வர வேண்டும். அண்ணா, என்ன சொல்கிறாய் சூர்பனகை? சரியாக சொன்னாய் சூர்பனகை. இப்போதே செல்கிறேன். சீதையை சிறையெடுத்து வருகிறேன். காத்திரு தங்கையே. சுவாமி, அங்கே பாருங்கள், அழகான மான். ஆம் தேவி, இந்த மான் மிகவும் அழகாகவும் விசித்திரமாகவும் இருக்கிறது. உடல் முழுவதும் தங்கத்தாலும் மாணிக்கத்தாலும் பளபளவென்று இருக்கிறது சுவாமி. சுவாமி, அந்த மான் எனக்கு வேண்டும், பிடித்து தாருங்கள். அன்னையே, இந்த காட்டில் அதிகமான மாய சக்திகள் உள்ளன. அவை மானாக மாறுவதற்கும் வாய்ப்புள்ளது. அதனால் அவசரம் வேண்டாம் அன்னையே. லக்ஷ்மணா, முதல் முறையாக உன் அன்னை மிகுந்த ஆசையுடன் மான் வேண்டும் என்று கேட்டிருக்கிறாள். அவளின் ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதானே சரி. அதனால் நான் சென்று மானோடு வருகிறேன். நீ உன் அன்னையை பத்திரமாக பார்த்துக்கொள். வேண்டாம் அண்ணா, எனக்கு ஏதோ சதிவேலையாக தோன்றுகிறது. ஐயம் ஏற்படுகிறது அண்ணா. லக்ஷ்மணா, தவளை வேண்டாம். மானாக இருந்தால் பிடித்து வருகிறேன். மாயாவியாக இருந்தால் கொன்று விட்டு வருகிறேன். கொண்டு வருவதும் கொன்று விடுவதும் வில்லேந்திய என் கையில் இருக்கிறது லக்ஷ்மணா. அதனால் தவளை வேண்டாம். நான் வருகிறேன். சீதா, லக்ஷ்மணா, சீதா, லக்ஷ்மணா, சீதா. லக்ஷ்மணா, உன் தமையனின் குரல் கேட்கிறது. ஏதோ ஆபத்து நேர்ந்து விட்டது என்று எண்ணுகிறேன். உடனே நீ செல். உன் அண்ணனை காப்பாற்று. தாமதிக்காதே. அன்னையே, தமையனின் ஆணைப்படி
தங்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும். எவ்வளவு பெரிய துன்பமாக இருந்தாலும் அதனை அண்ணன் ஸ்ரீ ராமச்சந்திரன் வெற்றி கொள்வார். கவலை வேண்டாம் அன்னையே. இல்லை லக்ஷ்மணா, இல்லை. என் உள்மனது ஏதோ ஆபத்து நிகழ்ந்து விட்டது என்று கூறுகிறது. நீ உடனே செல். தாயே, என்னை சங்கடத்தில் ஆழ்த்தாதீர்கள். தமையனின் கட்டளை மீறி என்னால் எதுவும் செய்ய முடியாது. என்னை மன்னித்து விடுங்கள். பகவானே, நான் என்ன செய்வேன்? திருமானுக்கு ஆசைப்பட்டு என் பெருமானையே இழந்து விட்டேனே. லக்ஷ்மணா, நான் இறுதியாக கூறுகிறேன், நீ செல்கிறாயா, இல்லை நான் தீக்கு இரையாகவா? வேண்டாம் அன்னையே, வேண்டாம். நானே செல்கிறேன். தாயே, எந்த சூழ்நிலையிலும் இந்த கோட்டினை தாண்டி நீங்கள் வர வேண்டாம். என்ன நடந்தாலும் கோட்டிற்கு உள்ளே இருங்கள். நான் சென்று அண்ணனுடன் வருகிறேன். பிச்சாந்தேகி பிச்சாந்தேகி பிச்சாந்தேகி. தாயே, நான் ஒரு முனிவன். வெகு தூரம் நடந்து வந்துள்ளேன். இங்கு ஒரு குடிலை கண்டேன். என் களைப்பை போக்கிக் கொள்ளவும் பசியை நீக்கிக் கொள்ளவும் இங்கு வந்திருக்கிறேன். மன்னிக்க வேண்டும் முனிவரே. என் சுவாமி தற்போது இங்கு இல்லை. அதனால் நீங்கள் இங்கு ஓய்வெடுக்க முடியாது. நீங்கள் அங்கேயே இருங்கள். நான் உங்களுக்கு உணவெடுத்து வருகிறேன். முனிவரே, இதோ பழங்கள் கொண்டு வந்திருக்கிறேன். உங்கள் பசியை போக்கிக் கொள்ளுங்கள். தாயே, வீட்டின் உள்ளிருந்து யாசகம் கொடுப்பது முறையல்ல. வெளியே வந்து கொடுங்கள். நான் இப்பொழுது வெளியே வர முடியாத சூழ்நிலையில் இருக்கின்றேன். அதனால் இப்படியே பெற்றுக்கொள்ளுங்கள். தாயே, நீங்கள் வெளியே வந்து உணவு கொடுத்தால் வாங்கிக் கொள்கிறேன். இல்லை என்றால் பரவாயில்லை. நான் வெறும் கையோடு திரும்பிச் செல்கிறேன். முனிவரே, வீடு தேடி வந்தோரை வெறும் கையோடு அனுப்புவது முறையல்ல. அதனால் நானே வெளியே வந்து உணவிடுகிறேன். நானா? நான் லங்காபுரியின் அரசன் ராவணன். உன்னை சிறையெடுக்கவே வந்தேன். வா என்னோடு. அரக்கனே, சீதையை விட்டுவிடு. இல்லை என்றால் உன்னை கொன்று விடுவேன். யார் நீ? நான் ஜடாயு. வயதான பறவையே, நீ என்னை தடுக்கிறாயா? உன்னை என்ன செய்கிறேன் என்று பார். ஜடாயு, என்னை காப்பாற்று. அன்னையே, கலங்காதீர்கள். ராவணா, நீ மாபெரும் தீங்கினை செய்கிறாய். நீ அபகரித்து செல்வது மிதிலை மன்னர் ஜனகரின் மகள், அயோத்தி மன்னர் தசரதனின் மருமகள், ஸ்ரீ ராமச்சந்திரரின் மனைவி. நீ மாபெரும் தண்டனை அனுபவிக்கப் போகிறாய். பறவையே, உன்னுடைய அறிவுரை எனக்கு தேவையில்லை. என் வழியில் குறுக்கிடாமல் சென்றுவிடு. இல்லையே உன்னை கொன்று விடுவேன். என் உயிர் போதும் தருவாயினும் அன்னையை காத்து நிற்பேன். என் அழகினை கொண்டு உன்னை குத்தி கிழித்து விடுவேன். விட்டுவிடு அன்னையை. உலகையே ஆளப் பிறந்தவன் இந்த ராவணன். என்னிடமே மோதுகிறாயா? என் பலம் தெரியாமல் பேசுகிறாய். உயிர் பிச்சை இடுகிறேன். பிழைத்துக்கொள். சென்றுவிடு. நீ வீரனாக இருந்தால் அவளை பெண்ணை அபகரித்து வந்திருப்பாயா? நீ மாவீரன் என்றால் ராமனோடு அல்லவா போர் புரிந்திருக்க வேண்டும். கல்வனி, இறுதியாக எச்சரிக்கிறேன். அன்னையை விட்டுவிடு.
ஆ ராமா! ராமனும் லக்ஷ்மணனும் சீதையை காடு முழுவதும் சுற்றித் தேடுகின்றனர். ராமனின் அருளால் சாப விமோச்சனம் பெற்ற கபந்தன் ராவணன் என்னும் அரக்கன் சீதையை தென் திசையை நோக்கி கடத்திச் சென்றான் என்னும் தகவலை கூறியதோடு, இருவரும் தென் திசை நோக்கி சென்றால் அங்கு சுக்ரீவனின் நட்பு கிடைக்கும் என்று கூறி மறைகிறார். அவர் கூறியபடி சுக்ரீவனுடன் நட்பு கொண்டு கொடுஞ்செயல் புரிந்த அவரின் தமையனான வாலியை அழித்து சுக்ரீவனின் மனைவியை மீட்டு அவரை கிஷ்கிந்தையின் மன்னராக முடிசூட்டுகிறார். ராமன் செய்த உதவிக்கு நன்றி மறவாத சுக்ரீவன் சீதையை தேடும் பணியினை மேற்கொள்கிறார். அப்போது சுவாமி, இந்த நேர்மையற்ற அரக்க ராவணன் ஆகாய மார்க்கமாக அன்னையை சிறையெடுத்துச் செல்லும் போது இந்த துணிப்பையாலான முடிப்புகளை தூக்கி எறிந்தார். இங்கே பாருங்கள் சுவாமி. லக்ஷ்மணா, இங்கே பார். இது உன் அன்னையின் ஆபரணங்கள் தானே? ஆம், இவை அனைத்தும் சீதையின் நகைகள் தான். லக்ஷ்மணா, உனக்கு தெரிகிறதா? அண்ணா, என்னை மன்னித்து விடுங்கள். இதுவரையில் அன்னையின் பாதத்தை மட்டுமே நான் பார்த்திருக்கிறேன். அன்னையின் முகத்தை பார்த்து பேசியதே இல்லை. அதனால் அவர்கள் காதில் அணியும் ஆபரணமோ கழுத்தில் அணியும் ஆபரணமோ பார்த்ததே இல்லை. அண்ணா, இந்த பாத சலங்கை மட்டுமே எனக்கு தெரிகிறது. உறுதியாக இது அன்னையின் பாத சலங்கை தான் அண்ணா. ஆம் லக்ஷ்மணா, நாம் அவளை கண்டறிய எளிதாக இருக்கும் என்று இந்த ஆபரணங்களை எல்லாம் அவள் சென்ற திசையில் தூக்கி எறிந்திருக்கிறாள். அண்ணா, அந்த அரக்கனின் பிடியில் அன்னை எப்படி துன்புறுகின்றார்களோ என்று தெரியவில்லை. தங்களை நினைத்துக் கொண்டு அழுது கொண்டே இருப்பார்கள். ஆம் லக்ஷ்மணா, என்னை நினைத்து என்னவள் என்ன துயரம் கொள்கிறாளோ என்று தெரியவில்லையே. ராமச்சந்திர பிரபு, தாங்கள் எங்களுடைய மரியாதையை காத்தவர். அந்த நன்றியை நாங்கள் என்றுமே மறக்க மாட்டோம். நாங்கள் இருக்கும் வரை நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். இதோ நான் ஒரு சபதம் ஏற்கிறேன். வானர வீரர்களை கொண்டு அன்னையை விரைவில் மீட்டு வருவோம். நம்பிக்கையோடு இருங்கள். வானர வீரர்களே, கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு என 4 திசைகளிலும் அன்னையை தேடும் பணியினை மேற்கொள்ள வேண்டும். இதில் தென் திசையில் மட்டும் ஜாம்பவான், அனுமன், நீலன், நலன் செல்ல வேண்டும். உங்களுக்கு 30 நாட்கள் கால அவகாசம் தருகிறேன். அதற்குள் அன்னை இருக்கும் இடத்தை அறிந்து கொண்டு வர வேண்டும். உத்தரவு தந்தையே. நாங்கள் மேற்கொண்ட பணியினை செவ்வனே செய்து முடிப்போம். அனுமா, சுவாமி, என் அருகில் வா. அனுமான், உன் அன்னை இருக்கும் இடத்தை நீ விரைவில் கண்டறிந்து விடுவாய் என்பதனை நான் அறிவேன். இதோ இந்த கணையாழி. இதையிடம் கொடு. சீதையை காப்பாற்ற வானர வீரர்களோடு விரைவில் நான் வருவேன் என்று கூறு அனுமான். உத்தரவு பிரபு. தங்களின் எதிர்பார்ப்பை நான் விரைவில் நிறைவேற்றுவேன். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். சீதையை தேடும் பணியினை மேற்கொண்ட வானர வீரர்கள் சுயம்பிரபாவின் உதவியுடன் கடற்கரையை வந்து அடைகின்றனர். அங்கே ஜடாயுவின் அண்ணன் பட்சிராஜனை காண்கின்றனர். நான் சிறகை இழந்த பறவை, அதனால் உங்களுக்கு உதவி ஏதும் செய்ய முடியாது. ஆனால் எனது கூர்மையான கண்களால் கடல் தாண்டி இருக்கும் நிகழ்வுகளை காண முடியும் என்று கூறுகிறது. ராவணன் என்னும் அரக்கன் சீதையை சிறை வைத்திருக்கிறான் என்றும் இலங்காபுரிக்கு செல்லும் வழியினையும் சொல்கிறது. அவ்வேளையில் பட்சிராஜாவின் உதவியால் இப்போது அன்னை இருக்கும் இடம் தெரிந்துவிட்டது. ஆனால் அங்கு எப்படி செல்வது? இந்த கடலை நாம் எவ்வாறு கடந்து செல்வது? ஆகாத காரியம். நிச்சயம் நம்மால் முடியாது. ராவணனை பற்றி இப்போதுதான் தெரிந்தது. ஆனால் இந்த நீண்ட கடலை கண்டாலே பயங்கரமாக இருக்கிறது. இதை எவ்வாறு தாண்டி செல்வது? பக்ஷிராஜா கூறிய வார்த்தைகளில் உண்மை இருக்கிறது. ராவணன் சாதாரணமானவன் அல்ல. அவன் இருக்கும் இடத்தில் காற்று கூட நுழைய முடியாது. முதலில் கடலை தாண்டுவது எப்படி என்று பார்ப்போம்.
பிறகு ராவணனை பற்றி யோசிப்போம். என்ன செய்வது ஜாம்பவான்? ஏன் அமைதியாக இருக்கிறீர்கள்? நான் கூறுவது உங்களின் செவிகளில் விழவில்லையா? எங்கே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். அனுமா, ஜாம்பவான், அன்னையை பற்றி ஏதேனும் தகவல் கிடைத்ததா? ஆம், நற்செய்தி கிடைத்தது. அப்படியா? அன்னை இருக்கும் இடத்தின் வழி தெரிந்து விட்டதா? ஆம். ஆனந்தம் ஆனந்தம். யார் கூறியது? ஜடாயுவின் அண்ணன் பட்சிராஜா. இப்பெருங்கடலை தாண்டினால் தங்கமயமான திரிகோணமலையில் இலங்காபுரி இருக்கிறது. அங்கே கொடூர அரக்கிகளின் பிடியில் அசோகவனத்தில் அன்னை இருப்பதாக தகவல் கூறினார். நாம் தாமதிக்க வேண்டாம், உடனே அங்கே செல்லலாம். அனுமா, இக்கடலை எளிதாக தாண்டி செல்ல முடியாது. நம்மால் முடியாது என்றால் அன்னையை எப்படி மீட்பது? அனுமன், எங்களால் தான் முடியாது, ஆனால் உன்னால் முடியும். ஜாம்பவான், தாங்கள் கூறுவது உண்மையா? என்னால் முடியுமா? ஆம், உன்னால் முடியும். சிறு சாபத்தால் நடந்த நிகழ்வுகள் எல்லாம் தாங்கள் மறந்து விட்டீர்கள். வாயு மைந்தனே, உன் அங்கமெல்லாம் வீரமும் ஆற்றலும் நிறைந்திருக்கிறது. அஞ்சனை மைந்தனே, அதனால்தான் உன்னை இந்த உலகம் ஆற்றல் மிக்கவன் என்று புகழ்கிறது. அனுமான், உன்னுள் அளவற்ற சக்தியும் உண்டு. உன் பலம் உனக்கே தெரியாது. உன் சக்தியை நான் நினைவூட்டுகிறேன். உன் பலம் நீ உணரும் போது அது அபார சக்தியாக வெளிப்படும். மௌனம் எதற்கு அனுமான்? வலிமை கொண்ட அனுமானே, கடலை தாண்டும் சாதனையை நீதான் செய்ய வேண்டும். இலங்காபுரிக்கு சென்று அன்னையை சிறைப்பிடித்து வைத்திருக்கும் அந்த தரம் குறைந்த ராவணனை எச்சரித்து விட்டு வா அனுமான். வீர அனுமான், என்ன சிந்திக்கிறாய்? மாருதி, உன்னால் முடியும். இனியும் தாமதிக்காதே. ஸ்ரீராமனின் நாமத்தை கூறி புறப்படு, புறப்படு. அனைவரும் எனக்கு விடை கொடுங்கள். அனுமனுக்கு ஜெய். ஜெய் ஸ்ரீராம். வீர அனுமனுக்கு ஜெய். ஜெய் ஸ்ரீராம். வாயு மைந்தனுக்கு ஜெய். ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராம பக்தனுக்கு ஜெய். ஜெய் ஸ்ரீராம். ராவணனின் அரண்மனையில் ஒரு இடம் விடாமல் எல்லா இடங்களிலும் தேடினார். எங்கு தேடியும் சீதையை கண்டுபிடிக்க முடியவில்லை. அனுமன் மனமுடைந்து ஏமாற்றமடைந்தார். சீதையை கண்டுபிடிக்க முடியாததால் கவலையும் விரக்தியும் அடைந்த அனுமன் கடைசியாக இலங்கையில் உள்ள அசோகவனத்திற்கு செல்கிறார். அரக்கியர் சூழ ஒரு மரத்தடியில் அமர்ந்திருந்த ஒரு பெண்ணை காண்கிறார். சீதையை பற்றி ராமன் கூறிய அடையாளமும் அந்த பெண்ணிடம் காணப்பட்டது. இவர்தான் சீதாதேவி என்று அனுமன் முடிவு செய்தார். அவ்வேளையில் ராவணனின் வருகை. சீதா. ராவணா, நெல், அருகில் வராதே. இதை தாண்டி என் அருகில் வந்தால் நீ உயிருடன் இருக்க மாட்டாய். ஏ ராவணா, நில். உன் தாகம் நினைவில்லையா? எந்த ஒரு பெண்ணையும் அவள் விருப்பம் இல்லாமல் அடைய நினைத்தால் உன் தலை சுக்கு நூறாகும். நினைவில்லையா உனக்கு? சீதா, உனக்கு ஏன் இந்த நிலை? என்னை திருமணம் செய்து கொண்டு பட்டத்து ராணியாக இருக்க வேண்டியவள் நீ. என்ன முடிவு செய்துள்ளாய்? ராவணா, எப்படி சூரியனிலிருந்து ஒளி பிரிந்து விட இயலாதோ அதுபோல என்னையும் என் கணவனின் நினைவுகளிலிருந்து பிரிக்க இயலாது. புனித மண்ணிலே பிறந்தவள், புனித முறையிலே வளர்க்கப்பட்டவள், மாசற்ற பதிவிரதை நான். என் மனதை ஒரு நாளும் நீ அசைத்து கூட பார்க்க முடியாது. என் பிரபுவை நேரில் சந்திக்க நேர்ந்தால் நீயும்
உன் அசுர கூட்டமும் இந்த இலங்கையும் அழியும் மோசமான நிலையை சந்திக்க நேரிடும். என் இலங்கைக்குள் நுழைந்த எந்த மனிதனும் உயிரோடு இருக்க முடியாது. ராவணா, நானே என் சொல்லால் உன்னை சுட்டரிக்க முடியும். ஆனால் என் பிரபுவின் வில்லுக்கு அது இழுக்கு என்று இப்பொழுது உன்னை விட்டு விடுகிறேன். சீதா, இப்போதே நான் உன்னை கொல்ல முடியும். ஆனால் உனக்கு 2 மாதங்கள் கால அவகாசம் தருகிறேன். அதற்குள் நீ என்னை திருமணம் செய்து கொள்ள சம்மதம் தெரிவிக்க வேண்டும். உன் எண்ணம் ஒரு நாளும் நிறைவேறாது. செல்லிங்கிருந்து. அரக்கியர்களே, இவளை எப்படியாவது வற்புறுத்தியோ அச்சுறுத்தியோ என்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு செய்வீர்களாக. இலங்காபுரியின் மன்னனை கணவராக ஏற்றுக்கொள்கிறாயா இல்லையா? இம்மாளிகையின் ராணியாக இருக்க ஏன் மறுக்கிறாய்? என் பேச்சை கேள், உன் மனதை மாற்றிக்கொள். பேசி பேசி என்னடி லாபம்? வாழை எடுங்கள், கண்டந்துண்டமாக வெட்டி போடுவோம் இவளை. அப்படியே செய்யுங்கள், புண்ணியம் உங்களுக்கு. என்ன செய்கிறீர்கள்? நிறுத்துங்கள். இவள் யார் என்று தெரியுமா? இவள் எப்படிப்பட்டவர் தெரியுமா? இவளது அருமை புரியாமல் நீங்கள் இவளை துன்புறுத்துகிறீர்கள். இச்செயல்களால் உங்களுக்கு மிகுந்த சாபம் உண்டாகும். அனைவரும் இங்கிருந்து விலகிச் செல்லுங்கள். மகளே, நீ கவலை கொள்ளாதே. நீ இருக்குமிடம் உன் கணவருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். உன்னை தேடிக்கொண்டுதான் இருப்பார். நீ இங்கு இருப்பது தெரிந்தால் உடனே வந்து உன்னை அழைத்து கொண்டு சென்று விடுவார். கவலை கொள்ளாதே மகளே, கவலை கொள்ளாதே. ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், 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 ஸ்ரீராம் ஜெய. யாரது? நீ யார் என்ற உண்மையை சொல் என்னிடம். அன்னையே, உங்களை பிரிந்து உயிருருகிக் கொண்டிருக்கும் உத்தமனின் தூதுவன் நான். அனுமன் என்பது என்னுடைய பெயர். உன்னை நான் எப்படி நம்புவது? ராம பக்தனம்மா, என்னை தயவு செய்து நம்புங்கள். இங்கு நான் வந்திருந்த காலம் முதல் எதையும் என்னால் நம்ப முடியவில்லை. மாய உலகமான இந்த இலங்காபுரியை நினைத்தாலே நடுக்கமாக இருக்கிறது. இந்த பூமிக்கு பாரமாக நான் இன்னும் எத்தனை நாள் தான் இருப்பது? அப்படி சொல்லாதீர்கள் அன்னையே. தக்க சமயத்தில் நான் இங்கு வந்திருந்து உங்களை காப்பாற்றி இருக்காவிட்டால் என் ஐயன் முகத்தில் நான் எப்படி மறுபடியும் விழித்திருக்க முடியும்? கவலை கொள்ளாதீர்கள், விரைவில் என் ஐயன் வருவார். இந்த அரக்கர் குலம் அழியும். நீ சொல்லும் இந்த ஆறுதலான வார்த்தை உன்னாகிய என் உள்ளத்திற்கு நிவாரணம் தரும் மருந்தாக அமைகிறது. தூதுவனாக வந்து உயிர் காத்தவனே, அண்ணலின் உண்மை பணியாளனே, இப்பூமியில் நீ என்றும் சிரஞ்சீவியாக வாழ வேண்டும். என் பாக்கியம் தாயே. ஒன்று மட்டும் சொல்கிறேன், இன்னும் 2 மாதம் எனக்கு கால அவகாசம் கொடுத்திருக்கிறான் அந்த அரக்கன் ராவணன். அதற்குள் என்னை வந்து மீட்டு செல்லுமாறு என் ஐயனிடம் கூறிவிடு. என்னை சந்தித்ததற்கு அடையாளமாக இந்த சூடாமணியை அவரிடம் சேர்த்துவிடு. தாயே, கவலையை விடுங்கள். இந்த இலங்காபுரியும் அசுரர் கூட்டமும் அழிவது உறுதி. நானே மீண்டும் வந்து உங்களை அழைத்துச் செல்கிறேன். அதுவரை எந்த தவறான முடிவும் எடுக்காதீர்கள் அன்னையே. சென்று வா ஹனுமான், நீங்கள் வரும் வரை நான் காத்திருப்பேன்.
உங்கள் வரவையே எதிர்பார்த்திருப்பேன். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். சீதையின் இருப்பிடம் அறிந்து வந்ததும் அனுமன் இலங்கையை எரித்துவிட்டு அதை ராமனிடம் கூற செல்கிறான். கண்டேன் சீதையை, கண்டேன் சீதையை. வாயுகுமாரா, சீதையை கண்டாயா? அவள் எப்படி இருக்கிறாள்? அவள் கண்டிப்பாக என்னை நினைத்துக் கொண்டே இருப்பாள். என்னை நினைத்து அவள் கண்களில் இருந்து கண்ணீர் வந்து கொண்டே இருக்கிறதல்லவா? உயிரை மறக்கும் உடல் கூட உண்டா அனுமான்? ஆமாம் பிரபு, சரியாக சொன்னீர்கள். நேரில் கண்டதை போல் சொல்கிறீர்கள். அன்னை சதா சர்வ காலமும் தங்கள் பெயரையே ஜெபித்து தங்கள் நாமத்தையே பாதுகாப்பு அரணாக்கி அதில் அமர்ந்திருக்கிறார்கள் பிரபு. அன்னை இந்த சூடாமணியை தங்களிடம் சேர்க்க சொன்னார்கள். இந்த சூடாமணியை எங்கள் திருமண நாளில் நான் அவளுக்கு சூட்டினேன் அனுமான். இன்று பெரிய ஆறுதலை தந்துள்ளாய் அனுமான். என் உள்ளத்திற்கு பெரும் மகிழ்ச்சியை தந்துள்ளாய். வேறென்ன கூறினாள் அனுமான்? ராவணனை பழி தீர்த்து என்னை அழைத்து சென்றால்தான் என் பிரபுவுக்கு புகழ் என்று என் பிரபுவிடம் நீ எனக்காக சொல்வாயாக என்று கூறினார் பிரபு. உடனே புறப்படுவோம். அதற்கான பணிகளை இப்போதே மேற்கொள்வோம். அனைவரும் ஆலோசித்தனர். பின்னர் இலங்கையை நோக்கி சுக்ரீவனின் வானரப்படைகளோடு ராமனும் லக்ஷ்மணனும் வந்து கொண்டிருக்கும் செய்தியை அறிந்த ராவணன் அமைச்சர்களோடு சினத்தோடு பேசும் கனல் தெரிக்கும் பேச்சு. என்ன நடக்கிறது இங்கே? முதலில் அந்த அற்ப குரங்கு நமது நகரத்தையே தீக்கிரையாக்கி விட்டது. இப்போது வானர படைகளோடு ராமனும் லக்ஷ்மணனும் இலங்கைக்குள் நுழைந்து விட்டார்கள் என்றால் இங்கே உள்ளவர்களுக்கு வீரம் எல்லாம் குறைந்து விட்டதா? அல்லது வேண்டுமென்றே இருந்து விட்டீர்களா? அல்லது உங்களுக்கெல்லாம் உயிரின் மீது ஆசை வந்து விட்டதா? என் மனம் கொதிக்கிறது. உங்கள் நெஞ்சம் துடிக்கவில்லையா? உணர்ச்சி இல்லையா? வீரத்தை அடகு வைத்து விட்டீர்களா? அவமானம், அவமானம். அண்ணா, போரினால் நமக்கு நஷ்டமே உண்டாகும். நட்பினால் மட்டுமே லாபம் உண்டாகும். உங்கள் சுயநலத்தால் இலங்கையையும் நம் மக்களையும் அழித்து விடக்கூடாது. அகில புவனங்களையே ஆட்டி படைக்கும் எனக்கு அந்த சிறிய மனிதன் ராமன் ஒரு பொருட்டா? இப்போதே அரக்கர் படை போர்க்களம் நோக்கி புறப்படட்டும். வேண்டாம் அண்ணா, வேண்டாம். நான் சொல்வதை தயவு செய்து கேளுங்கள். விபீஷ்ணா, நீ என் உடன் பிறந்தவன். என் பின்னால் தொடர்ந்து வர வேண்டியவன். மறந்து விடாதே. உடன் பிறந்தவன், அதனால்தான் இதமாக சொன்னேன் அண்ணா. மதிகெட்டு பேசாதே. நீ உடன் பிறந்தே கொள்ளும் ஒரு வியாதி. அண்ணன் பின்னால் வனவாசம் சென்ற அந்த லக்ஷ்மணனை பார்த்தாவது நீ உன்னை திருத்திக் கொள். என்னுடைய தம்பி என்ற ஒரே காரணத்தினால் தான் நான் உன்னை கொல்லாமல் விடுகிறேன். இனி உன் நிழல் கூட இலங்கையில் விழக்கூடாது. செல் இங்கிருந்து. அண்ணா, எனக்கும் உனக்கும் இந்த இலங்காபுரி மக்கள் அனைவருக்குமே ஆதரவு அந்த ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி தான். என்ன சொன்னாய்? அந்த பொடிப்பயல் ராமன் நம் எல்லோருக்கும் ஆதரவு தருபவனா? இனி ஒரு வார்த்தை பேசினாலும் உன் நாவை துண்டித்து விடுவேன். என் கண் முன்னே நிற்காதே. உயிர் பிழைத்து ஓடிப்போ, குல துரோகியே. அண்ணா, உங்கள் ஆத்திரம் அறிவு கண்ணை மறைக்கிறது. இனி எவ்வளவு எடுத்துச் சொன்னாலும் உங்கள் புத்தியில் ஏறாது. என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். நான் அந்த ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியிடமே சரணாகதி அடையப் போகிறேன். என் பிறப்பால் எழுந்த பாவத்தை களையப் போகிறேன். நான் வருகிறேன். அமைச்சர் பெருமக்களே, படை வீரர்களே, இப்போதே அனைத்து படைகளும் தயாராகட்டும். சேனாதிபதிகள் அமைச்சர்கள் அனைவரும் சேனைகளோடு போர்க்களத்தில் தோல்வியடைகிறார்கள். பிறகு ராவணனின் கட்டளைப்படி உறங்குகின்ற கும்பகர்ணனை எழுப்பி போருக்கு செல்ல அழைத்து வருகிறார்கள். அவ்வேளையில், வணக்கம் அண்ணா, போர்க்கோலம் பூண்டு விட்டேன். என்னை வாழ்த்தி வழி அனுப்பி வையுங்கள். கும்பகர்ணா, வெற்றியோடு திரும்பி வா. போர்க்களத்திலே நீ கால் வைத்ததும் பகைவர்கள் மடிந்தார்கள் என்ற செய்தியை சொல்லி அனுப்பு. நாம் செய்யும் இந்த செயலை யோசித்தால் தவறு நம்மீது இருந்தும் இந்த பயங்கர யுத்தத்தை நடத்துவது குறித்து என் மனம் சஞ்சலப்படுகிறது. கும்பகர்ணா, உனக்கு உறங்கும் காலமானதால் இவ்வாறு பிதற்றுகிறாயா? அல்லது விபீஷ்ணரின் நிழல் உன் மீது பட்டுவிட்டதா?
உடன் பிறந்த பாசத்தை மறந்துவிட்டு நம் எதிரி பக்கம் சென்ற குல துரோகியைப் போல் நீயும் மாறிவிட எண்ணம் படைத்தாயா? சமயனின் ஆணையடா இது? இல்லை இல்லை, இலங்கை வேந்தனின் கட்டளை. உண்ட வீட்டிற்கு ஒருபோதும் துரோகம் நினைக்க மாட்டான் இந்த கும்பகர்ணன். நான் என்றும் உன் தம்பிதான். நீ கூறுவது நல்லதாயினும் தீயதாயினும் ஒன்று வெல்வேன், இல்லை என்றால் மடிவேன். இது உறுதி. நான் சென்று வருகிறேன். புறப்படு, நீ சென்று வா. அனைவரையும் கொன்று வென்று வா. கும்பகர்ணன் வாழ்க, கும்பகர்ணன் வாழ்க, கும்பகர்ணன் வாழ்க. கும்பகர்ணன் கடும் யுத்தத்தில் போராடி மாண்டு விடுகிறான். பிறகு மன்னா, என்ன செய்தி கொண்டு வந்துள்ளாய்? இளவரசர் கும்பகர்ணன் அவர்கள் போர்க்களத்தில் மாண்டு விட்டார் மன்னா. ஐயகோ கும்பகர்ணா! தந்தையே வணக்கம். நானும் செய்தி அறிந்தேன். கும்பகர்ணன் சித்தப்பா இறந்து விட்டார்கள் என்று. கவலைப்படாதீர்கள் தந்தையே. உங்களுக்கு ஒரு வீர மகன் இருக்கிறான். அவன் எதையும் சாதிக்க கூடியவன். கடும் தவம் செய்து பிரம்மா விஷ்ணு சிவனிடமிருந்து சக்தி வாய்ந்த அனைத்து அஸ்திரங்களையும் பெற்று வைத்திருப்பவன். அதனால் எனக்கு அனுமதி தாருங்கள். நான் சென்று அந்த வனவாசிகளை அழித்து வெற்றியோடு திரும்புவேன். இந்திரஜித் மகனே, என் உள்ளத்திற்கு பெரும் மகிழ்ச்சியை தந்துள்ளாய். உலகிலும் உன்னை வெல்ல யாராலும் முடியாது. வெற்றியோடு திரும்பி வா. உன்னை அயோத்தியின் அரசனாக்கி உனக்கு பட்டாபிஷேகம் செய்து வைக்கிறேன். வெற்றி உனக்கே. லக்ஷ்மணா, எங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறாய்? என் எதிரில் வா. என்னுடன் போர் புரிய வா. இல்லையேல் உன் அஸ்திரங்களை என் காலடியில் வைத்துவிட்டு இங்கிருந்து ஓடிப்போ. இந்த இந்திரஜித் எப்போதும் வீரனோடுதான் போர் புரிவான். இந்திரஜித், உன்னை போன்ற கயவர்களை யமலோகத்திற்கு அனுப்பாமல் நான் இங்கிருந்து எப்படி போவது? வீணான வாய்ப்பேச்சு வேண்டாம். இதோ எனது வில்லிற்கு பதில் சொல் இந்திரஜித். ஏய் மாயாவி இந்திரஜித், எங்கே ஒளிந்து கொண்டாய்? போர் புரிய வா என்னோடு. லக்ஷ்மணா, இதுவரை என் அஸ்திரங்களில் இருந்து நீ தப்பித்து விட்டாய். இதோ எனது நாகாஸ்திர பானம். இதிலிருந்து உன்னால் தப்பிக்கவே முடியாது. போரிலே வீழ்ந்த லக்ஷ்மணனை விபீஷணனின் ஆலோசனைப்படி ராமனின் ஆசியோடு அனுமன் சஞ்சீவி மலையை கொண்டு வந்து லக்ஷ்மணனை உயிர்ப்பிக்கிறார். இதை அறிந்த இந்திரஜித் மிக சினத்தோடு வெகுண்டெழுந்து 2வது நாள் போரினை துவக்குகிறான். அப்போது, லக்ஷ்மணா, நாகாஸ்திரத்தில் இருந்து நீ தப்பித்து விட்டாய். ஆனால் நான் பெரும் தவமிருந்து பெற்ற பிரம்மாஸ்திரத்தில் இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. இதோ ஆண்டவா, இது என்ன சோதனை? லக்ஷ்மணா, பிரம்மாஸ்திரத்தில் இருந்தும் நீ தப்பித்து விட்டாய். இதோ நான் அன்றாடம் போற்றி வணங்குகிற ஈசனின் பாசுபதாஸ்திரம்.
ஏய் மாயாவி இந்திரஜித், உனக்கு மரணம் நிச்சயம். நீ என்னிடம் இருந்து தப்பிக்கவே முடியாது. ஏய் லக்ஷ்மணா, தப்பித்து விட்டாய் என்று நினைக்காதே. உலகையும் காத்து ரட்சிக்கும் நாராயணரிடம் இருந்து வரம் பெற்ற சக்கராஸ்திரம் இதோ உன்னை கொல்லாமல் விடாது. ஒன்றுமே புரியவில்லையே. ஏய் மாயாவி இந்திரஜித், எங்கே ஒளிந்து கொண்டாய்? போர் புரிய வா என்னோடு. தந்தையே. மகனே இந்திரஜித். தந்தையே, முதலில் நாகாஸ்திரத்தை ஏவினேன். சஞ்சீவி மலையை கொண்டு உயிர் பிழைத்து விட்டான். அடுத்ததாக பிரம்மாஸ்திரத்தை ஏவினேன். லக்ஷ்மணன் வணங்கி நின்றான். அவனை ஒன்றும் செய்யாமல் திரும்பியது. பின் சிவாஸ்திரமான பாசுபதாஸ்திரத்தை பிரயோகித்தேன். அதுவும் அவனை ஒன்றும் செய்யாமல் ஆசி வழங்கி திரும்பியது. இறுதியாக நாராயணனின் சக்கராஸ்திரத்தையே அவன் மீது பிரயோகித்தேன். ஆனால் அதுவும் அவனை வலம் வந்து திரும்பிவிட்டது. எல்லா அஸ்திரங்களும் திரும்பி விட்டதென்றால் எனக்கு ஒரு சந்தேகம் உள்ளது. வந்திருப்பவன் மானுட பிறவியாய் இருக்க மாட்டான், தெய்வ பிறவியாகத்தான் இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட மானுடனையும் அழித்துவிட்டு வரும் அஸ்திரங்கள் ஆசி வழங்கி திரும்பிவிட்டது என்றால் வந்திருப்பவன் பகவானின் அவதாரமாகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அந்த நாராயணனே நம்மை அழிப்பதற்காக மனித பிறவி எடுத்து வந்திருக்கிறார் போலும். வேண்டாம் தந்தையே, வேண்டாம். இந்திரஜித், உனக்கு என்ன புத்தி பேதலித்து விட்டதா? நீ பாரு கூறுவது வீரர்களுக்கு அழகல்ல. உனக்கு யார் சொன்னது அந்த வனவாசி மனிதன் பகவானின் அவதாரம் என்று? உன் தந்தைக்கே உபதேசம் செய்கிறாயா? உலகையும் கதிகலங்கு செய்து விட்டு வந்திருக்கும் நீ அந்த வனவாசிகளின் பாதங்களில் விழுந்து வணங்க வேண்டும் என்று எண்ணுகிறாயா? அவமானமாய் உள்ளது எனக்கு. அப்படி இல்லை தந்தையே, நம் குலம் அழிவதற்கு நாமே காரணமாக இருக்க வேண்டாம். இந்த யுத்தத்தை துவக்கியது நான் தான். நானே இப்பொழுது நிறுத்த சொல்கிறேன் என்றால் இந்த லங்காபுரியையும் நமது அசுரர் குலத்தையும் காப்பாற்றவே கூறுகிறேன் தந்தையே. இப்படி பேசுவதற்கு உனக்கு வெட்கமாக இல்லை? செல்லிங்கிருந்து, உனக்கு வீரம் குறைந்து விட்டது. உன் அறைக்கு சென்று ஓய்வெடுத்துக் கொள். மன்னிக்க வேண்டும் தந்தையே. இலங்காபுரியை அழிவிலிருந்து காக்கவே சொன்னேன். நீங்கள் எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் இல்லை. ஒருவனுக்கு தேவலோகத்தில் இடம் எப்படி கிடைக்கும்? தாய் தந்தையரின் சொல் கேட்டு அவர்களை வணங்கி அவர்களின் கட்டளையை நிறைவேற்றுபவனுக்கே சொர்க்கலோகத்தில் இடம் கிடைக்கும். அதனால் உங்கள் கட்டளையை நிறைவேற்ற யுத்த பூமிக்கே செல்கிறேன். எனக்கு ஆசி வழங்குங்கள். அந்த பகவானின் கையால் மடிவதையே விரும்புகிறேன். ஒருவேளை உங்கள் மகன் இந்திரஜித் மடிந்தால் கூட அந்த ராமனே என் வீரத்தை கண்டு பெருமைப்படும்படிதான் மடிவேன். அவர் நாராயணன் என்று தெரிந்தும் கடமை தவறாமல் போரிடுவேன். எனக்கு ஆசி வழங்குங்கள். சென்று வா, பெரும் வெற்றியோடு திரும்பி வா. மன்னா, ஒற்றனே, என்ன செய்தி கொண்டு வந்தாய்? போர்க்களத்தில் அனைவரையும் இளவரசன் இந்திரஜித் வீழ்த்தி விட்டானா? வெற்றியோடு என்னை காண வருகிறானா? எங்கே இந்திரஜித்? மன்னா, இளவரசர் இந்திரஜித் போர்க்களத்தில் இறந்து விட்டார். என்ன சொல்கிறாய் மகனே? இந்திரஜித் ஒவ்வொருவராக இழந்தாலும் நான் பெற்ற பிள்ளை இருக்கிறான். அவன் மாவீரன். ராவணனின் லட்சியத்தை நிறைவேற்றி வெற்றியோடு வருவான் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த எனது விழிகள் இன்று ஈரமானது ஏன்? மகனே, வீர தீரனே, பெற்ற பிள்ளையை இழந்து விட்டேனே. அடே ராமா, என் குலத்தையே அழித்து விட்டாயே. இனியும் நான் இங்கிருப்பது முறையல்ல. உனக்கு காரணாக இதோ உன்னோடு போர் புரிய இந்த ராவணனே வருகிறேன். வீரம் கொப்பளிக்க வீரனரை போட்டு ராமனை போர்க்களத்தில் சந்திக்க படையுடன் செல்கிறான் ராவணன். ஆஹா, என்ன தெய்வீக வழி! இந்த பிறவி எடுத்ததற்கு நான் இவனை வெல்ல வேண்டும் அல்லது இவன் கையால் மடிய வேண்டும். ராமா, இந்த லங்கேஸ்வரனின் வீரத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டும். எடு உன் பானத்தை.
உன்னை வெல்வது எனக்கு இயலாத காரியம் அல்ல. ஆனால் சிந்திக்க மறந்தாயா ராவணா? சிவனிடத்தில் பல வரங்களை பெற்று அகில உலகம் அனைத்தையும் அடக்கியாளும் திறன் படைத்த வீரன் அல்லவா நீ? கைலாய மலையையே கையில் எடுத்து அந்த கைலாயநாதனை மகிழ வைத்த இணையற்ற பக்தன் அல்லவா ராவணா நீ? அஷ்டதிக் பாலகர்கள் அனைவரையும் அடக்கி உன் வாசலிலே நிற்கச் செய்த பார்ப்போற்றும் வேந்தன் அல்லவா நீ? வேத சாஸ்திரங்கள் அனைத்தும் அறிந்த சிறந்த வேத விற்பனனும் நீ அல்லவா? சிவனையே நினைத்தவன், பொருளிலே உயர்ந்தவன், புகழிலே சிறந்தவன். அப்படிப்பட்ட நீ என் மனைவி சீதையை கடத்தி கொண்டு வந்து களங்கம் சுமந்து நீ உன் புகழை இழப்பதை விட சீதையை என்னிடம் ஒப்படைத்து என்னை வணங்கினால் உன்னை நான் விட்டு விடுவேன். உயிர் சேதமும் தவிர்க்கப்படும். உன் பேச்சு வியப்பினை தான் தருகிறது ராமா. பகைமை பாராட்டாமல் நீ என்னை புகழ்வதும் என் ஆற்றலை என் வரலாற்றினை பாராட்டுவது உனக்கே உரிய உயர்ந்த குணத்தை எடுத்து காட்டுகிறது. மகிழ்ச்சி. அதற்காக உனக்கு நான் நன்றி கூறுகிறேன். ஆனாலும் சீதையை மட்டும் விடமாட்டேன், மன்னிப்பும் கேட்க மாட்டேன். இந்த போர்க்களமே ராமனா அல்லது ராவணனா என்று முடிவு கட்டட்டும். நான் இக்களத்தில் உன்னை வென்றால் சீதை எனக்கு சொந்தம். ஒருவேளை தோற்று போனால் என் உடல் இம்மண்ணுக்கு சொந்தம். பாராட்டுக்கள் முடிந்தது, போராட்டத்தை துவங்குவோம். வா ராமா, வா. ஜெய் ஸ்ரீராம், 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 ஜெய் ஸ்ரீராம். ராவணா, உன் தேரோட்டி சாய்ந்து விட்டான், நீயும் களைத்து விட்டாய். ஆயுதம் ஏதுமின்றி நிராயுதபாணியாக நிற்கும் உன்னிடம் போர் செய்வது சத்திரியனான எனக்கு அழகல்ல. வெறும் வலிமையும் வீரமும் அஸ்திரங்களை அடுக்கடுக்காக விடுவதும் வெற்றியை தராது. யுத்தத்தில் ஜெயிக்க தர்மம், நேர்மையான எண்ணங்கள் தான் தேவை. நீயும் ஒரு நாள் லக்ஷ்மணனிடம் சொன்னாய், நேர்மையெல்லாம் இங்கே பார்க்க கூடாது என்று. நேர்மைதான் எங்களுடைய உயிர் மூச்சு. தனித்து நிற்பவனை எப்போதும் தாக்கியதில்லை. உனக்கு ஆயுதங்கள் இல்லை, தக்க துணை இல்லை, தேரும் கொடியும் இல்லை. இதுதான் உன் விதி. இன்று போய் நாளை வா ராவணா, இன்று போய் நாளை வா. சுவாமி, என்ன கோலம் இது? ரத்தம் தோய்ந்த உடலோடு உங்களை காண என் உள்ளம் துடி துடிக்கிறதே. ரத்தமல்ல மண்டோதரி, போர்க்களத்தில் வீரனுக்கு கிடைக்கும் வெற்றி முத்திரை இது. போர்க்களத்தில் ராமனின் பலத்தையும் தெய்வீக தன்மையையும் கண்டு கொண்டிருப்பீர்கள். ஏன் இன்னும் பிடிவாதம் உங்களுக்கு? அந்த சீதையை அவருடன் அனுப்பிவிடுங்கள் சுவாமி. அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரிதான். உலகில் ராமன் சரித்திரம் உள்ளளவும் அதில் ராவணனின் வரலாறும் உண்டு என்பதை புரிந்து கொள். என்னை விட்டு செல் இங்கிருந்து. என் வீணையின் நாதத்தின் மூலம் என் ஈசனிடம் நான் சில கேள்விகள் கேட்க வேண்டும். என்னை விட்டு போ. இப்போது எனக்கு தனிமை தேவை. என்னவாயிற்று உங்களுக்கு? என்னவாயிற்று சுவாமி? சிதறாத மணிகளைப் போல் உமது தம்பியர்கள், சேனை தலைவர்கள், போர் வீரர்கள் அனைவருடன் அரியணை மீது நீங்கள் அமர்ந்து ஆட்சி புரிந்த இந்த மாமன்றம் இன்று மயானம் போல் களை இழந்து விட்டதே. இத்தனை மரணங்களை கண்டுகளிக்கவா மரணமில்லா பெருவாழ் வாழ பெரும் வரம் பெற்றீர்? ஆம், சாகா வரம் பெற்றேன்.
சொத்துக்கள், உற்றார், உறவினர், நல்ல தோழர் அனைவரும் இறந்த பின்னர் நான் யாருக்காக வாழ வேண்டும்? எதற்காக வாழ வேண்டும்? இல்லை, நான் வாழ வேண்டும். எனக்காக பலியான இவர்களுக்காக, அந்த ராமனை பழிவாங்க வேண்டும் என்பதற்காக, அந்த அழகி சீதையை என்ன வளாக்கிக் கொள்வதற்காக நான் வாழ வேண்டும். ஆம், வாழ்ந்தே தீர வேண்டும். பழிவாங்க வேண்டும் என்று என் மனமே கூறுகிறது. வானத்து சூரியனே, விரைவில் உதித்து வா. ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. ராவணா, இத்தனை இழப்பிற்கு பிறகும் கூட உன் மனம் மாறவில்லையா? மாற்றமா? என்னிடமா? மலை என்றுமே மாறுவதில்லை. அதன் அருகினில் உருவாகும் மாளிகைகள் தான் மாறுகின்றன. இந்த ராவணனுக்கு என்றுமே யமகண்டம் என்பது இல்லை. இந்த போர்க்களத்தில் மடிவது நீயா அல்லது நானா என்று இன்னும் சற்று நேரத்தில் தெரிந்துவிடும். ராவணா, வீரனுக்கு மரணம் என்றுமே கிடையாது. நடந்ததை நினைத்து நீ கவலை கொள்ளாதே. எங்கெல்லாம் ராமனின் காவியம் பேசப்படுகிறதோ, எத்தனை யுக யுகங்களாக ராமாயணம் நிலைத்து நிற்கின்றதோ, உன் பெயரும் அதில் வந்து கொண்டே இருக்கும். ராமச்சந்திரா, உன் அவதார மகிமை தெரியாது. உன்னோடு பகைமை பாராட்டி பலனை அனுபவிக்கிறேன். என்னை மன்னித்து விடு ராமா, என்னை மன்னித்து விடு. விபீஷ்ணரே, பார்ப்போற்றும் வேந்தன், சாகச வீரன் ராவணனை இன்று லங்காபுரி இழந்துவிட்டது. லங்காபுரியின் கோட்டைக்குள் யமன் கூட வர அஞ்சுவான். கைலாயத்தையே நகர்த்தி பெருமை கொண்டவன் ராவணன். முன்வைத்த காலை பின் வைக்காத மாவீரன் அவன். அண்டம் நடுநடுங்க ஆர்ப்பரிக்கும் கர்வத்தோடு கம்பீரமாக வீரநடை போட்டு எதிரிகளை ஓட ஓட அழிக்கும் ஆற்றல் கொண்டவன் இந்த ராவணேஸ்வரன். அச்சமில்லாத சிவபக்தன், என்றுமே மலையென உயர்ந்து நின்றவன். அப்படிப்பட்ட மாவீரனின் இறுதிச் சடங்கானது உங்கள் குல வழக்கத்தின்படி சகல ராஜ மரியாதையுடன் முறைப்படி நடக்க வேண்டும். விபீஷ்ணரே, தமையன் விட்டு சென்ற நாட்டினை இனி தாங்கள் ஆள்வதுதான் முறை. அதுவே அரசனியதியும் கூட. நாட்டு மக்களின் குறைகளை கண்டறிந்து நல்லாட்சி புரிந்து லங்காபுரியை என்றும் காத்து நிற்பீராக. அறம் வெல்லும், அதர்மம் தோற்கும் என்பதனை நன்கு உணர்ந்தவர் தாங்கள். அரசன் எவ்வழியோ மக்களும் அவ்வழி நடப்பர். மக்களின் மகிழ்ச்சி மன்னரிடமே இருக்கிறது. இனி இந்த லங்காபுரியின் மன்னனாக தாங்கள் பொறுப்பேற்றுக் கொண்டு நலமுடன் வாழ்க. ராமச்சந்திர பிரபு, தங்களின் ஆணைப்படி அண்ணனின் இறுதி சடங்கினை நன்முறையில் முடித்து நல்லதொரு பயணத்தோடு வழிநடத்துவேன். விடை கொடுங்கள். ஹனுமான், நீ விரைந்து சென்று சீதா தேவியை அழைத்து வா. அவ்வாறே செய்கிறேன் மன்னா. சீதா. சுவாமி. ஹனுமான், நீ விரைந்து செல். என் வருகை தாமதமானால் பரதன் உயிர் துறந்து விடுவான். அதனால் நீ உடனே சென்று பரதனுக்கு என்னுடைய வருகையை கூறுவாயாக. அப்படியே ஆகட்டும் பிரபு.
அமுதா, நீ இப்படி செய்வது சரியல்ல. குருதேவா, நான் ராமன் அண்ணாவின் பாதங்களில் சத்தியம் செய்திருக்கிறேன். வனவாசம் முடிந்து வர ஒரு நாள் தாமதமானாலும் நான் அக்னி பிரவேசம் செய்து விடுவேன் என்று. ஆனால் இதுவரை நாலாபுறமும் சென்றுள்ள வீரர்கள் மற்றும் ஒற்றர்களும் அண்ணாவை பற்றி நற்செய்தியை யாரும் கொண்டு வரவில்லை. அண்ணாவின் பாதங்கள் அயோத்தியை நெருங்குவதாக கூட கூறவில்லை. நம்பிக்கையை விடாதே அமுதா. ஒரு சனத்தில் அனைத்தும் மாறும் நிலை கூட ஏற்படலாம். சூரிய அஸ்தமனம் வரை பொறுத்திரு. இனியும் என்னால் பொறுக்க இயலாது. அனைவரும் எனக்கு விடை தாருங்கள். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். பரதரே, நில்லுங்கள், நில்லுங்கள். நான் ராமபிரானின் தூதுவன். என் பெயர் அனுமன். சுவாமி, தயவு கூர்ந்து உங்கள் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். என் இறைவன் ராமபிரான் அன்னை சீதா தேவியுடனும் தம்பி லக்ஷ்மணருடனும் புஷ்பக விமானத்தில் வந்து கொண்டிருக்கிறார். இச்செய்தியை தங்களிடம் கூறவே என்னை முன்னதாக அனுப்பி வைத்தார் என் பிரபு. பரதா, நீ என் மேல் வைத்த பாசத்தையும் உன்னுடைய உள் அன்பையும் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. நீ என்னிலும் சிறந்தவன். ராமா, நீ என்னை வணங்கும் போது எனக்குள்ளே உள்ள குற்ற உணர்வு மேலோங்குகிறது. நான் உனக்கு செய்த தீவினைகள் என்னை உன் முகம் பார்க்க முடியாமல் நாணச் செய்கிறது. என்னை மன்னித்து விடு ராமா, என்னை மன்னித்து விடு. தாயே, என்ன வார்த்தை கூறிவிட்டீர்கள். என்னை பெற்ற தாயை விட இன்று வரை நான் பெரிதும் மதித்து என் மனதில் அன்றாடம் பூஜை செய்து வரும் தெய்வம் அல்லவா நீங்கள். எனக்கு செய்தது தீவினை அல்ல, அது என் நோய்க்கு தாங்கள் தந்த அருமருந்து, கசப்பு மருந்து தானே உடல் நோயை உடன் தீர்க்கும். திக்கற்ற காட்டிலே நான் தன்னந்தனியாக நின்ற போது என்னை தினமும் உடனிருந்து காத்த என் உடன்பிறப்பான குகனையும் சூரிய புத்திரன் சுக்ரீவனையும் என் உடன் பிறந்தவனாக சேர்த்ததோடு மட்டுமல்லாமல் அடைக்கலம் தேடி வந்த விபீஷணனை எனக்கு இன்னொரு சகோதரனாக உளமாற ஏற்றுக்கொள்ள அக்கறையோடு ஆலோசனை அளித்த என்னை தினமும் போற்றும் சிறந்த பக்தன் சொல்லின் செல்வன் அனுமானையும் பெற்றிருக்கிறேன். தாயே, அது மட்டுமல்ல, உங்களை போன்றே என் மீது பாசம் வைத்த சபரி அன்னையையும் இன்னும் எத்தனையோ ரிஷிகளையும் தவ முனிவர்களையும் ஆன்றோர்களையும் சான்றோர்களையும் நான் பெற்றது அந்த ஆரண்ய பிரவேசத்தில் தான். இத்தகைய பல உயிர்கள் என்னுள் அன்பிலே ஐக்கியமாகி இருப்பது அனைத்தும் தாயே உங்களால் தான். அன்பு, பாசம், அருள், உண்மை போன்ற பல சொற்களுக்கு பொருளறிந்ததே உங்களால் தான் தாயே. என்னை இவ்வுலகில் பண்பின் படிவமாக அன்பின் திருவுருவமாக ஆக்கியதும் நீங்கள் தான் தாயே. நீங்களே நான் வணங்கும் தெய்வம். என்னை ஆசீர்வதியுங்கள் தாயே, ஆசீர்வதியுங்கள். அண்ணா, என்னை மன்னித்து விடுங்கள். தாங்கள் குறிப்பிட்ட நாளில் எங்கு வராமல் போய்விடுவீர்களோ என்ற ஐயத்தில் தவறான முடிவை எடுக்க இருந்தேன். தக்க சமயத்தில் வந்து சொன்ன வார்த்தையை காப்பாற்றி விட்டீர்கள். அவசரத்தில் எடுக்கும் முடிவு எப்போதுமே ஆபத்தில் முடியும் என்பதை மறந்துவிடாதே பரதா. முன்னர் இது போன்று நான் வனவாசம் செல்கின்ற போது நீ நம் அன்னை கைகையின் மீது பட்ட கோபமும் இது போன்றதுதான். இறைவன் படைப்பில் உலகில் உள்ள அனைத்து உயிர்களையும் மகிழ்விக்கக்கூடிய ஒரே அற்புதமான படைப்பு எது தெரியுமா? அதுவே நம்மை பெற்ற தாயாகும். தாயானவள் ஒரு பிள்ளையின் வாழ்வை செம்மை செய்வதில் பெரும்பங்காற்றுபவள். மழைமுகம் காணாத பயிரும் தாய்முகம் காணாத பிள்ளையும் நல்வழி அடைந்ததாக வரலாறு கிடையாது. அதுபோல நம் அன்னை கைகேயி உன் மேல் வைத்திருக்கும் பாசமும் உன் வாழ்க்கையின் மேல் அவள் கொண்டிருந்த அக்கறையும் உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அண்ணன் மேல் உள்ள பாசம் உன் கண்ணை மறைத்து விட்டது. அன்னையின் அன்பை உணர்ந்து கொள். அன்பை விட புனிதமானது இவ்வுலகில் ஒன்று இல்லை. இதை நீ புரிந்து கொள் பரதா.
அண்ணா, என்னை மன்னித்து விடுங்கள். ஆத்திரத்தில் அறிவிழந்து விட்டேன். பெற்ற தாயை புரிந்து கொள்ள தவறிவிட்டேன். இனி தாங்கள் கூறியபடி தாய் வழிநடப்பேன். தாயே, என்னை மன்னித்து விடுங்கள். மகனே பரதா, நான் உன்னை எப்போதோ மன்னித்து விட்டேன். அண்ணா, தாங்கள் என்னிடத்தில் அளித்த திருப்பாதுகை, இதை தாங்கள் அணிந்து கொண்டு ராமராஜ்யத்தை நடத்தி அயோத்தி மக்களுக்கு நல்வழி காட்டுங்கள் அண்ணா. மிகவும் மகிழ்ச்சியான தருணம் ராமா. பரதா, நாளை மிகவும் நல்ல நாள். உன் அண்ணன் ராமனின் பட்டாபிஷேக விழாவினை வெகு சிறப்பாக நடக்க ஏற்பாடுகளை செய். அப்படியே ஆகட்டும் குருதேவா. राम राम जय राजा राम, राम राम जय सीताराम. राम राम जय राजा राम, राम राम जय सीताराम. राम राम जय राजा राम, राम राम जय सीताराम. शुद्ध ब्रह्म परात्पर राम, कालात्मक परमेश्वर राम. शेषतल्प सुख निद्रित राम, ब्रह्माद्यमर प्रार्थित राम. चंड किरण कुल मंडन राम, श्रीमद्दशरथ नंदन राम. कौसल्या सुखवर्धन राम, विश्वामित्र प्रियधन राम. घोर ताटका घातक राम, मारीचादि निपातक राम. कौशिक मख संरक्षक राम, श्रीमदहल्योद्धारक राम. गौतम मुनि संपूजित राम, सुरमुनिवरगण संस्तुत राम. नाविक धावित मृदुपद राम, मिथिलापुर जन मोहक राम. विदेह मानस रंजक राम, त्र्यंबक कार्मुक भंजक राम. सीतार्पित वर मालिक राम, कृतवैवाहिक कौतुक राम. भार्गव दर्प विनाशक राम, श्रीमदयोध्या पालक राम. राम राम जय राजा राम, राम राम जय सीताराम. राम राम जय राजा राम, राम राम जय सीताराम. सुंदरं समस्त पाप खंडनं स्वभक्त चित्तरंजनं सदैव राममद्वयम्. मंगल भवन अमंगल हारी, जब सुदशरथ अचल बिहारी. जलाकलाप शोभितं समस्त पाप नाशकं स्वभक्त भीति भंजनं भजेह राममद्वयम्. निज स्वरूप बोधकं कृपाकरं भवापहं समं शिवं निरञ्जनं भजेह राममद्वयम्.